Hi friends, welcome to my channel Genie Stitching. இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது கொஞ்சம் பெரிய பீட்ஸ், கோல்டன் கலர்ல பெரிய பீட்ஸ் எப்படி நம்ம ஆரி ஒர்க்ல ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பேசிக்கா நம்ம சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணாலும் எப்படி அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இதுதான் அந்த கோல்டன் கலர் பீட்ஸ். கொஞ்சம் பெருசா இருக்கும், சீனி பாசியை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இந்த பீட்ஸ் எப்படி நம்ம அட்டாச் பண்றது, ஆரி ஒர்க் பண்றப்ப எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் பேசிக்கா ஆரி நீடிலும் ஜரி த்ரெடும் தான் எடுத்திருக்கிறேன். ஜரி த்ரெட்டை நாட் போட்டு கீழே இருந்து மேல் பக்கமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கிறேன். தென் பீட்ஸ் ஒன்னா தான் நான் கொறுக்கிறேன். ஒரு பீட்ஸ் ஃபர்ஸ்ட் நீடில் எடுத்திருக்கிறேன். அதை எடுத்துட்டு நம்மளோட ஜரி த்ரெட் கீழே இருந்து நம்ம மேல எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜரி த்ரெட்ல அந்த பீடை அப்படியே உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே இருந்து ஊசிய மேல் பக்கத்துல இருந்து கீழ் பக்கமா ஊசிய ஒரு குத்து குத்திக்கோங்க கிளாத்ல. குத்துனதுக்கு அப்புறமா கீழ்ப்பக்கம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜரி த்ரெட ஒரு சுத்திக்கோங்க ஊசியில. ஊசியில சுத்திட்டு அதை மேல் பக்கமா ஊசிய ஒரு டில்ட் பண்ணிட்டு கீழே இருந்து த்ரெட் அப்படியே மேல எடுத்துக்கலாம். நம்மளோட இந்த பாசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப்ல தான் நம்ம அதை மேல எடுக்க போறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசியாக தான் கொறுக்கிறேன் இதில். இப்போ உங்களுக்கு 2 பாசி 3 பாசி சேர்த்து கொறுக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் லைனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பாசி 3 பாசி சேர்த்து கொறுக்கலாம். கர்வ் ஏதாச்சும் வளைவான பகுதி வருது அப்படின்னா சிங்கிள் பாசியாக தான் நீங்கள் கொறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிளியராக கிடைக்கும். நான் இப்போ ஒவ்வொரு பீஸாவே கொறுத்து காமிக்கிறேன். ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பாசியாக கொறுக்கும்போது ஓகே, இப்போ பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜரி த்ரெட் மேல் பக்கமா இருக்கு. இப்போ நான் 2 பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். 2 பீட்ஸையும் அந்த ஜரி த்ரெட்டுக்குள்ள கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டா அந்த பீட்ஸுக்கு பக்கத்துலயே ஒரு குத்து குத்திச்சு கீழே இருந்து ஜரி த்ரெட அப்படியே அந்த பீட்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியும். அந்த ஹோல் வழியா அப்படியே நீங்க மேல் பக்கமா அந்த நாட் வர்ற மாதிரியே இருக்கும். அதை பார்க்கும்போது கீழே இருந்து த்ரெட்டு மேல் பக்கம் உள்ள த்ரெட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு த்ரெட்டுக்கும் மேல பாசிக்கு மேல இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதுதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். பீட்ஸ் எடுத்துக்கோங்க, சரி த்ரெடுக்குள்ள போட்டுட்டு கிளாத்ல ஒரு குத்து குத்திட்டு கீழ்ப்பக்கமா ஆரி நீடில்ல நம்மளோட சரி த்ரெட ஒரு சுத்திக்கோங்க. சுத்தினதுக்கு அப்புறமா அந்த த்ரெட் வழியா நம்ம அப்படியே மேல எடுக்கிறோம். இதுதான் ப்ரொசீஜர். அகைன் இதை கண்டினியூ பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும், போக போக உங்களுக்கே ஈஸியா ஆன மாதிரி ஃபீல் ஆகிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பேசிக்கா நம்ம ஸ்லீவுக்கோ இல்லை ஹேண்டுக்கோ நெக் பேட்டர்ன் இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு டிசைன்னாலும் நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வந்து கண்டிப்பா நமக்கு நிறைய ஸ்டிச்சிங் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க், செயின் ஸ்டோன் பண்றது இதெல்லாமே ட்ரை பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியா நமக்கு வந்துடும். ஓகே, என்னோட சேனல்ல நிறைய டெய்லரிங் வீடியோஸும் இருக்கு அண்ட் ஆரி ஒர்க் பேசிக்ஸ் வீடியோஸும் இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்றேன். உங்களுக்கு நாட் போடுறது எப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெனி ஸ்டிச்சிங்.